ரைட் சாய்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைக்கு வகுப்பு 16 மேஜிக் ஃபார்முலா ஸ்போக்கன் இங்கிலீஷில் 15 வகுப்புகளை கடந்து இன்னைக்கு வெற்றிகரமாக 16வது வகுப்புக்கு உள்ள நுழைஞ்சிருக்கோம். வகுப்புக்கு உள்ள நுழையத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன செய்தியோட இன்றைய வகுப்பை துவங்கலாம். மகாபாரத கதை கேள்விப்பட்டிருப்போம். வில்லாளன் அர்ஜுனன், அதாவது வில் வித்தையில் மிகச்சிறந்த பேர்னா கருதப்படுறவன் அர்ஜுனன். அவன் குருகுலத்தில் அந்த வில் வித்தை பயிற்சி எடுத்துட்டு இருக்கும்போது அவனை போல ஒரு 10-20 பேர் வரிசையாக நிற்க வைத்து அவருடைய குரு ஒவ்வொருத்தருக்கா எப்படி வில்லில் நான் அம்பை பூட்டி எப்படி குறி பார்த்து அம்பை விடுறது அப்படின்னு சொல்லி பயிற்சி கொடுத்துருந்தான். ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தர்கிட்டயே காட்டினாராம். அந்த தொலைவில் என்ன தெரியுது பாரு அப்படின்னாராம். சொன்னானாம், சார் அந்த தொலைவில் ஒரு காடு தெரியுது அப்படின்னு சொன்னான். அவன் கையில் வில்லில் அம்பை பூட்டி அவன் ரெடியாக இருக்கிறான் பயிற்சி எடுக்கிறதுக்கு. அவங்களுடைய குரு அப்படி சொல்கிறாரு, தொலைவில் காடு தெரியுது அப்படிங்கிறான். காட்டில் என்ன தெரியுது அப்படின்னா, காட்டில் நிறையா மாமரங்கள்லாம் தெரியுது அப்படின்னாராம். அந்த மாமரத்தில் உயரமாக இருக்கக்கூடிய ஒரு மரம் தெரியுதானே, தெரியுது அப்படின்னா. மரத்தில் என்ன தெரியுதுன்னா, மரத்தில் கிளைகள்லாம் தெரியுது அப்படின்னா. கிளைகளில் ஏதாவது தெரியுதா பாரு அப்படின்னு சொன்னாங்க. சார் கிளைகளில் ஒரு கூண்டு ஒன்று தெரியுது சார். கூண்டில் ஏதாவது இருக்கா பாரு அப்படின்னா. ஆமாம் சார், உள்ளார ஏதோ ஒரு பறவை ஒன்று உள்ளார உட்காந்துருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு. ஓகே, இப்போ நீ செய்ய வேண்டியது என்னன்னா, அந்த பறவையோட தலைக்கு நீ உன்னோட குறி ஃபிக்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னான். சொல்லிட்டு அர்ஜுனன் கிட்ட வந்தான். அர்ஜுனன் கிட்ட கேட்டாரா, என்ன எதிரில் உனக்கு ஏதாவது தெரியுதானா? அர்ஜுனன் சொன்னாராம், சார் அந்த பறவையோட தலைக்கு நான் சரியாக குறி வச்சிருக்கேன். இப்போ பார்த்துக்கோங்க, 2 பேருக்குமே பயிற்சியில் இருக்கிறவங்க தான். 2 பேரும் அந்த கொடுத்த அந்த ஆன்சர் என்ன அப்படின்றதுல பாருங்க. ஒருத்தனுக்கு ஒவ்வொரு விஷயமா குரு காட்டி இது தெரியுதா இது தெரியுதா இது தெரியுதான்ட்டு அந்த இலக்குக்கு அவர் இழுத்து கொண்டு போய் சேர்த்தினார். ஆனால் அந்த அர்ஜுனன் அப்படின்னு வரும்போது பார்த்தாங்கன்னா, எனக்கு இலக்கை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியல, அந்த பறவையோட தலை மட்டும் தான் தெரியுது. நீங்கள் சொன்னவனாக்க என்னுடைய அன்பு போய் அந்த தலையை மட்டும் தாக்க போகுது. இத்தனை நாள் இந்த 15 வகுப்புகளாக நாம் என்ன விஷயங்கள் பார்த்தோங்க அப்படின்னு நினச்சி பாருங்க. ஒரு இருசொல் வாக்கியம் உருவாக்கி அந்த இருசொல் வாக்கியத்துலேருந்து ஒரு பெரிய செய்தி வாக்கியம் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறது தான் இந்த 15 வகுப்பாக பார்த்தோம். இந்த பாதி 30 வகுப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பாதி வகுப்புகள் இதுவே நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, இதற்காக இப்போதான் உங்களுக்கு பறவையோட தலை உங்களுக்கு தெரியும். இத்தனை நாள் தயார் பண்ணதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இலக்கு எது அப்படிங்கிறதான் இப்போ நம்ம காட்டணும். ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்போக்கன் இங்கிலீஷில் 2 விஷயம் தான். ஒன்று கேள்வி கேட்க தெரியணும், இன்னொன்று கேள்விக்கு பதில் சொல்ல தெரியும். இது 2 தான் சார் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இது 2 விட்டுட்டு யார் சார் ஒன்று கிராமர், அதில் அட்ஜெக்டிவ்ஸு, நவுனு, ப்ரொனவுனு, டென்ஸ் என்னென்னமோ எங்கெங்கேயோ போடும். ஐயா, இதெல்லாம் இல்லாமல் ஆங்கிலம் இல்லை. அதுக்கு தான் உங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வகுப்பும் முடியும் போது இதெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க. ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம 5 ஃபார்முலா, இந்த 5 ஃபார்முலாவை தவிர மற்றதெல்லாம் மறந்துடுங்கன்னு சொல்லிட்டேன். மறந்துடுங்க. ஆனால் அவைகளெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருந்தால்தான் தேவையான நேரத்தில் தேவையானவற்றை உங்களால் கொண்டு பயன்படுத்தி ஒரு வாக்கியத்தை தவறின்றி உருவாக்க முடியும். வரும் பாருங்க, ஒவ்வொன்றா நீங்கள் மறந்த விஷயம்தான், மறக்க சொன்னது நான் தான். ஆனால் அவைகள்லாம் எப்படி வருதுன்னு பாருங்க. இப்போ நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா, கேள்விகள் எப்படி உருவாகின்றன ஆங்கிலத்தில். முதல் பாடத்தில் நிறைய இடத்துல ஸ்போக்கன் இங்கிலீஷ் நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வகுப்புலே வாட் இஸ் யுவர் நேம், வேர் ஆர் யூ கமிங் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாக கேள்விக்கு போயிடுவாங்க. ஒரு கேள்வினா என்ன, கேள்வியில் என்ன விஷயங்கள் இருக்கு, கேள்வியில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன பணியை செய்யுது, வார்த்தைகள் எங்க இருக்கணும், முன்னாடி இருக்கணுமா பின்னாடி இருக்கணும், முன்னாடி இருந்தா என்ன அர்த்தம், பின்னாடி இருந்தா என்ன அர்த்தம். அப்போ ஒரு கேள்வியிலேருந்து கேள்வி சொல்லக்கூடிய அர்த்தத்தை பொருளை நம்ம எப்படி எடுத்துக்கணும், எதுவுமே தெரியாமல் நேரடியாக சுச்சுவேஷனை கொண்டு போயிட்டு, இப்போ நீ ஒரு கடையில் நிற்கிற, இந்த பேனா என்ன விலை அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் கேட்கணும்னா எப்படி சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதி காட்டுவாங்க. நீங்கள் ஆங்கிலத்தை முறையாக கற்றுக்கொள்ள இயலாமல் போனதுக்கு அதுவும் ஒரு காரணம். என்ன காரணம்னா, ஒரு கேள்வினா அந்த கேள்வியோட அமைப்புல என்ன இருக்கு, யார் அங்கே இருக்கு, அப்படி இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம்,
எதையுமே தெரியாமல், எந்த அடிப்படையுமே தெரியாமல், எந்த விதிமுறைகளும் தெரியாமல் ஆங்கிலத்தை அப்படியே வாயை திறந்தாவே ஆங்கிலம் வந்து கொட்டணும் அப்படின்னு நினைச்சா இது சாத்தியமில்லை என்பது தான் இதுவரை நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள இயலாததன் மூலம் தெரியக்கூடிய செய்தி. ஓகே சார், 15 வகுப்புல நிறைய விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சிட்டோம். அந்த விஷயங்களை வச்சுட்டு தான் இப்போ நம்ம கேள்வி உருவாக்க போறோம். இப்போ கேள்விக்கு உருவாக்குறதுக்காக இப்போ பார்க்க போறோம். கேள்வி வாக்கியம். வாக்கியத்தில் வந்து ஆங்கிலத்தில் 4 வகைகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதோட முதலாவது வகை ஸ்டேட்மெண்ட் எனப்படுகின்ற செய்தி வாக்கியம். இந்த செய்தி வாக்கியம் ஒரு செய்தியை கொண்டிருக்கும் அல்லது ஒரு செய்தியை சொல்வதாக அமைந்திருக்கும். இந்த செய்தி வாக்கியங்களை உருவாக்குறதுக்காக தான் இந்த 5 ஃபார்முலாக்களை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த 5 ஃபார்முலாக்களை பயன்படுத்தி நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலத்தில் நடைபெறக்கூடிய வழக்கமான செயல்கள் அல்லது சாதாரண செயல்கள் அல்லது தொடர்ச்சியான செயல்களை நாம் எப்படி உருவாக்குவது, எளிய இருசொல் வார்த்தைகள் மற்றும் பெரிய வாக்கியங்களை எப்படி தவறின்றி உருவாக்குவது அப்படிங்கிறது தான் வந்து ஸ்டேட்மெண்ட் வாயிலாக இதுவரை 15 வகுப்புகளை நம்ம கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு பாருங்க 16வது வகுப்புல இன்ட்ராகேட் எனப்படும் கேள்வி வாக்கியம், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அல்லது கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். கேள்வின்னா என்ன? ஃபர்ஸ்ட் வந்து அதோட பேசிக் அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கணும். கேள்வி என்பது வேறொரு இடத்தில் ஒரு குறிப்பிட்ட செய்தியை தெரிந்து கொள்வதற்காக தொடுக்கப்படக்கூடிய ஒரு வாக்கியம். இதுதான் வந்து கேள்வி. கேள்வி எப்பயுமே எண்டில் கொஸ்டின் மார்க்கோட முடியும். ஏற்கனவே நம்ம பார்த்த இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பாருங்க, எண்டில் நான் ஃபுல் ஸ்டாப் ஒவ்வொரு முறையும் வச்சுட்டு வந்தேன். ஃபுல் ஸ்டாப்போட தான் அதெல்லாம் முடியும். ஃபுல் ஸ்டாப்போட முடியுதுனாக்கா அது வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஆனால் கேள்வி எல்லாமே இறுதியில் கேள்விக்குறியுடன் முடியும். தமிழில் நம்ம அதை பார்க்கணும் அப்படின்னா, இப்போ அதுக்கு முன்னாடி கேள்வியில் வந்து 2 வகை இருக்கு. அந்த 2 வகை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கொஸ்டின்ஸ்ல ஒன்று வந்து எஸ் நோ டைப். 2 வகையான கேள்வி வாக்கியங்கள் ஆங்கிலத்தில் இருக்கு. ஒன்று வந்து எஸ் நோ, இன்னொன்று டிஸ்கிரிப்டிவ் டைப். இது வந்து ஆம் இல்லை வகை. ஆம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் இதுக்கு ஆன்சர் கிடைக்கும். இது வந்து விளக்கமான ஆன்சர் எப்பயுமே வந்து ஒரு விளக்கமாக வரும். இந்த 2 டைப் தான். கொஸ்டின்ஸ்ல நம்ம என்ன இன்னும் சொன்னோம் அப்படின்னாக்கா, ends with question mark. கொஸ்டின் மார்க்கோட தான் இந்த சென்டென்ஸ் வந்து முடிவு பெற்று இருக்கும். அப்படி இருந்தால் அது வந்து கொஸ்டின் டைப் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, நாம் அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்கும்போது என்ன பார்த்தோம்னா, எப்பயுமே ஸ்டார்டிங் வந்து ஒரு சப்ஜெக்டோட ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தோம் இதில் ஸ்டேட்மெண்ட்டில். ஆனால் இன்ட்ராகேட்டிவ் டைப் கேள்வியில் எப்பயுமே இது வந்து சப்ஜெக்டோட ஸ்டார்ட் ஆகாது. அதற்கு பதிலாக ஒன்று இந்த பீவர் அல்லது வந்து இந்த ஆக்சிலரி வர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த ஆக்சிலரி வர்புகளை கொண்டோ ஒன்று வந்து ஒரு வர்பை கொண்டு துவங்கலாம், அல்லது கொஸ்டின் வேர்டு ஒன்று ஆக்சிலரி வர்பை கொண்டு துவங்கலாம், அல்லது கொஸ்டின் வேர்டை கொண்டு ஸ்டார்ட் ஆகிருக்கும். 2ல் கொஸ்டின் மார்க்கோட முடியும். இது 2 தான் சார் மெயினாக வந்து நம்ம கொஸ்டினில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் டைப் வந்து எஸ்ஆர் நோ டைப் அப்படின்னு சொன்னோம். இந்த எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அதுக்கான விடை எப்பயுமே ஒன்று எஸ்எல் ஆரம்பிக்கணும், இல்லைனாக்கா நோவில் ஆரம்பிக்கணும். இது இருந்தால் இதுக்குள்ளார வரும். இதுதான் வந்து எஸ்ஆர் நோ டைப். இந்த எஸ்ஆர் நோ டைப்ல பாருங்க, ஒரு கேள்வி நம்ம பார்க்கலாம். ஆர் யூ கோயிங்?
ஆர் யூ கோயிங் வருது. நம்ம ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருந்தோம், இந்த ரெண்டு கண்டிஷன் அதில் இருக்கணும் அப்படின்ட்டு. ஒன்று வந்து எண்ட்ஸ் வித் கொஸ்டின் மார்க் அப்படின்னு கொடுத்துருந்தோம். பாருங்க கொஸ்டின் மார்க்கோட முடிஞ்சிருக்கு. எண்ட்ஸ் வித் கொஸ்டின் மார்க் ஸ்டார்ட் பண்ணும்போது பாருங்க, ஒன்று வந்து ஆக்சிலரி வெர்பு அல்லது கொஸ்டின் வேர்டில் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்க, ஒரு ஆக்சிலரி வெர்பு, ஆக்சிலரி வெர்புனா துணை வினைச்சொல் அப்படின்னு சொன்னோம். நம்ம மெயின் வெர்பு இல்லாமல் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக சில இதெல்லாம் பார்த்தோம். அதில் வரக்கூடிய தான் வந்து ஆர். அப்போ இந்த கொஸ்டின் மார்க் அப்படிங்கிறது வந்து இது எஸ்ஆர் நோ டைப் ஒரு கொஸ்டின் வாக்கியம் அப்படிங்கிறத நமக்கு காட்டிடுச்சு. அதை உறுதிப்படுத்துறதுக்காக முன்னாடி ஆக்சிலரி வெர்பில் வந்துருச்சு. அப்போ இந்த டைப்பில் வந்தாக்கா நாம் இது என்ன சொல்லிட்டோம், எஸ் அல்லது நோ டைப் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த இன்னொன்று இருக்கு பாருங்க, டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இதுக்கு வந்து எப்பயுமே ஸ்டார்டிங் வந்து இந்த ஆக்சிலரி வெர்பில் ஸ்டார்ட் ஆகாது. அது பேர் இருக்கு பாருங்க, இந்த கொஸ்டின் வேர்ட், கொஸ்டின் வேர்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். கொஸ்டின் மார்க் அப்படியே தான் வரும். இப்போ பாருங்க, ஒரு கொஸ்டின் அதில் கொண்டு வந்து பாருங்க, வேர் ஆர் யூ கோயிங். என்ன அர்த்தம்னா, நீ எங்கே சென்று கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு தமிழ்ல அர்த்தம். இதுக்கு நீ சென்று கொண்டிருக்கிறாயா, நீ சென்று கொண்டிருக்கிறாயா அப்படின்னு தமிழ்ல கேட்குது பாருங்க. ஆர் யூ கோயிங். இப்போ இதுல இருக்கக்கூடிய அந்த டென்ஸ் என்ன அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்கணும். சென்று கொண்டு இருக்கிறாயா நிகழ்காலத்தை காட்டுது, செயல் வந்து கண்டினியூஸா காட்டுது, நிகழ்காலத்துல செயல். அப்போ பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்றது நாம இதில் தெரிஞ்சுக்கலாம். அப்போ பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னாக்க செயல் வந்து முடியல, நடந்துட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். செயல் வந்து நிகழ்காலத்தில் நடந்துட்டு இருக்கு. ஆர் யூ கோயிங், இந்த ஆர் அப்படிங்கிறது வந்து பிரசன்ட்டை காட்டுது. இந்த கோயிங்ல பாருங்க, இந்த ஐஎன்ஜியோட வருது. இப்போ நம்ம யூஸ் பண்ண அந்த ஃபார்முலா பாருங்க, அந்த ஃபார்முலா இதில் கொஞ்சம் மேட்ச் ஆகும். கொஞ்சம் மேட்ச் ஆகுனாக்க என்னன்னா, இந்த யூ வந்து முன்னாடி இருந்திருக்கும், யூ ஆர் கோயிங் அப்படின்னு வந்திருக்கும். இதுதான் நம்ம அந்த ஃபார்முலாவில் பார்த்த விஷயம். இங்கே அது கொஞ்சம் இடம் மாதிரி உள்ள இருந்த ஆர் வந்து முன்னாடி வந்துருச்சு. ஸ்டார்டிங்கில் இந்த வர்பு, இந்த சப்ஜெக்ட் பாருங்க இடம் மாதிரி உள்ளார போயிருக்கு. ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்கு, நமக்கு வந்து கொஸ்டின் உருவாயிருக்கு. அப்போ இதுக்கு தான் அத்தனை 15 வகுப்புகளா ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்தோம். அது வந்து பாருங்க, ஒரே ஒரு சின்ன மாற்றத்தை பண்ணுவதன் மூலம் நம்மளால வந்து ஒரு ஈஸியாக கொஸ்டினை உருவாக்க முடியுது. அப்போ இது எதிலிருந்து உருவானது அப்படின்றத நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, யூ ஆர் கோயிங். இது நினைச்சு பாருங்க, யூ இதோடைய ஃபார்முலா அங்க இருக்கு பாருங்க, எஸ் பிளஸ் நாலாவது ஃபார்முலா எஸ் பிளஸ் பி பிளஸ் வி அப்போஸ்ட்ரோபி ஐஎன்ஜி அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். சப்ஜெக்ட் பி வர்பு, வர்போடைய ஐஎன்ஜி ஃபார்ம் யூ ஆர் கோயிங். இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்றத நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பி வர்பு வாக்கியத்தோட முதலுக்கு வந்துருச்சு. மற்றவைகள்லாம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வந்திருக்கு பாருங்க. ஒரே ஒரு சேஞ்சஸ், எந்தவித அடித்தலோ திரித்தலோ எதுவுமே அங்கே நடக்கல. நாம் அதில் உருவாக்கின அதே ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய பி வர்பை முன்னாடி கொண்டு வந்துட்டோம். மற்றவைகள்லாம் அப்படியே அது பின்னாடி ஃபாலோ ஆயிடுச்சு. எண்டில் ஒரு கொஸ்டின் மார்க் ஆட் பண்ணிட்டா we are getting a yes or no type question from statement sentence. அதுக்காக 15 வகுப்புகளா நம்ம படிச்சுன்றது இப்போ உங்களுக்கு விலகி இருக்கும். இந்த கேள்வி டைரக்டா நம்ம உருவாக்க போறதில்ல. இதை உருவாக்க தெரிஞ்சா அதுல இருந்து இது இடத்த மாத்தி போட்டாவே we are getting a yes or no type questions. இது சரியா சார்? 100% சரி. Are you going? இப்போ பாருங்க, இங்க இருக்கக்கூடிய இந்த கொஸ்டினை பாருங்க.
ஆர் யூ கோயிங், இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்னு சொல்லிட்டோம். அதுக்கு வந்து விடை பார்த்தோம்னா விளக்கமா இருக்கும். என்ன அவங்க கேட்கறாங்களோ, நீ எங்க போயிருந்த, எதுக்கு போயிருந்த, யார் கூட போயிருந்த, எப்படி போயிருந்த, என்னைக்கு போன, இப்படி கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி விடையானது மாற்றங்களோட வரும், விளக்கத்தோட வரும். அதான் வந்து டிஸ்கிரிப்டிவ்னு சொல்றோம். இதுக்கு அதுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் பாருங்க. இங்க இருக்கக்கூடிய ஆர் யூ கோயிங் அப்படின்னு இருக்கிறது பாருங்க, அப்படியே ஆர் யூ கோயிங்னு வந்துருச்சு. இது இருக்கக்கூடிய அப்படியே இங்க வந்துருச்சு. ஒரே ஒரு வேறுபாடு, ஒரே ஒரு இதுக்கு அதுக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வேர் மட்டும்தான் சார் இது கூட புதுசாக வந்து சேர்ந்துருக்காங்க, அப்படியே முன்னாடி சேர்ந்துருக்கு. அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு விர்பு வந்து ஃப்ரெண்டுக்கு இடம் மாறிச்சுனாக்கா ஒரு எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டினாக மாறிடுது. எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டினுக்கு முன்னாடி வந்து ஒரு கொஸ்டின் வேர்ட் WH அப்படின்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் வேர்டு முன்னாடி ஒன்று ஆடுச்சுன்னா இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டினாக இருந்துச்சு. மொத்தமே ரெண்டு வகையான கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஒன்று இது, இன்னொன்று இது. இந்த கொஸ்டின் வந்து ஸ்டேட்மெண்ட்ல தான் வருது. பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்ல தான் இது, இதுல இருந்து தான் வந்து இந்த கொஸ்டின், இதுல இருந்து தான் சார் இது. அப்ப பாருங்க இங்கிலீஷ் எங்க இருந்து எங்க வருதுன்னு தெரியுதா? அப்ப இது தெரிஞ்சவங்க தான் இதை உருவாக்க முடியும். இது உருவாக்கினா தான் உங்களால இதை உருவாக்க முடியும். இது உருவாக்க தெரிஞ்சா தான் இதை உருவாக்க முடியும். அப்போ நமக்கு அந்த ஃபார்முலா ஏற்கனவே உருவாக்குற ஸ்டேட்மெண்ட்டே அடிப்படையே தெரியலனா இதையெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க கூடாது. அதுக்காக தான் ஸ்டெப்பா கொண்டு வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கும். இது என்ன அர்த்தம் சொல்லுது பாருங்க, ஆர் யூ கோயிங், நீ சென்று கொண்டிருக்கிறாயா, கேள்வி ஆர் யூ கோயிங். இதே பாருங்க, வேர் ஆர் யூ கோயிங், நீ எங்கே சென்று கொண்டிருக்கிறாய். அப்ப இடம் என்னன்றதை கூட நம்ம விளக்கத்தை கொடுக்கணும். அதான் வேர் ஆர் யூ கோயிங். இதுதான் கேள்வியில இருக்கக்கூடிய இரண்டு வகைகள். இப்போ இதுக்கான ஃபார்முலா படி கேள்வி எப்படி உருவாக்கப்படுது அப்படிங்கறத இப்போது காணலாம். இந்த கேள்வி வகை வாக்கியங்கள்ல வந்து ரெண்டு வகை வாக்கியங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒன்று வந்து எஸ் ஆர் நோ டைப்ல ஆன்சர் உருவாக்கக்கூடிய வாக்கியங்கள், இன்னொரு வந்து டிஸ்கிரிப்ட் டைப் எனக்கூடிய விளக்கமான விடை கிடைக்கக்கூடிய வாக்கியங்கள். இப்ப பாருங்க, இதுக்கான ஃபார்முலா நம்ம பார்க்கற போற ஆறாவது ஃபார்முலா இது. B plus ETC formula 6. B plus ETC அவ்வளவுதான் ஃபார்முலா. மொத்த ஃபார்முலா நீங்க மனசுல வச்சுக்க வேண்டியது B plus ETC. இப்போ பாருங்க, ஒரு தமிழ்ல வந்து ஒரு செய்தியை சொல்லி அதை வந்து எப்படி நம்ம வந்து இந்த டைப்ல வந்து கேள்வியாக மாற்றுகிறோம் என்பதை பார்க்கலாம். தமிழ்ல நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாயா, தமிழ்ல பாருங்க கேள்வி வந்துருச்சு, நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாயா. எப்படி இதுக்கு வந்து ஃபார்முலாவை பயன்படுத்தி நாம் வந்து எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் உருவாக்க போறோம். இது எஸ் ஆர் நோ டைப்புக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்க்கணும். இதுல பாருங்க, இதுல இருக்கக்கூடியது என்ன வந்து காலத்துல இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நீ தூங்கி கொண்டிருக்கிறாயா. அப்ப இது கேள்வியாக இருந்தாலும் நம்ம இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா செய்தி வாக்கியமாக. அப்ப இது சொல்லக்கூடிய செய்தி என்ன, நீ தூங்குகிறாய். அதுல இருந்து தான் தூங்கி கொண்டிருக்கிறாயா அப்படின்னு மாறும். நீ தூங்குகிறாய், இதுதான் இருக்கக்கூடிய செய்தி. நீ தூங்குகிறாய். அப்ப நீ தூங்குகிறாய் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அந்த ஃபார்முலா எந்த ஃபார்முலாவில் அப்ளை ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. நீ அப்படிங்கிறது வந்து யூ, இது நமக்கு தெரியும். தூங்கறதுக்கு வந்து ஸ்லீப்பு. தூங்கிக் கொண்டிருக்கிறாய், நீ தூங்குகிறாய் இது சொல்ல, தூங்கிக் கொண்டிருக்கிறாய் இருக்குது பாருங்க சென்டென்ஸ். அப்ப இது கண்டினியூஸ்ல இருக்குன்னு அர்த்தம். கண்டினியூஸ் அப்படின்னாவே நமக்கு வந்து ஃபார்முலா வந்து நாலாவது ஃபார்முலா வந்து நமக்கு ஞாபகம் வந்துடணும். சப்ஜெக்ட் பிளஸ் பி பிளஸ் வர்போட ஐஎன்ஜி, அந்த ஃபார்முலா பாருங்க. யூ ஸ்லீப் கூட நம்ம என்ன சேர்த்து சொல்லியிருக்கு, ஸ்லீப் கூட ஐஎன்ஜி சேர்த்து சொல்லுது. இந்த இடத்துல ஒரு பி வர்ப் ஆட் பண்ணணும் அந்த ஃபார்முலா படி. இது வந்து பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம், கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். பியோட பிரசன்ட் ஃபார்ம் ஆம் இஸ் ஆர், ஆம் இஸ் ஆர். அப்ப இது இதுல ஏதோ ஒன்று இந்த இடத்துல இது கூட ஆட் ஆகும் ஃபார்முலா படி.
அதோட ஃபார்முலா சப்ஜெக்ட் ப்ளஸ் பி ப்ளஸ் வர்போட ஐஎன்ஜி. பாருங்க, வர்போட ஐஎன்ஜி கொண்டு வந்துட்டோம், சப்ஜெக்டை கொண்டு வந்துட்டோம். அந்த இடையில என்ன இருக்குது, ஒரு பி. இது என்னது, ப்ரெசன்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், கண்டினியூஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கான ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா. அப்போ அந்த ஃபார்முலா படி இந்த இடத்துல ஒரு பி வரும்னா யூவுக்கு ஆம் வருமா, ஈஸ் வருமா, ஆர் வருமானா யூ ஆர் ஸ்லீப்பிங். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி வாக்கியம். இப்போ ஃபார்முலா பாருங்க, நமக்கு எந்த விதத்தில் இது பயன்படுதுன்னா, இதில் இருக்கக்கூடிய செய்தி வாக்கியம் தவறு இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுது. கண்டுபிடிச்சாச்சு சார், அடுத்தது சார் ஒன்றுமே கிடையாது சார். இங்கே என்ன சொல்லுதுன்னு பாருங்க சார். ஃபார்முலாவில் பி, இதுக்குள்ளார பி வெர்ப் எங்கே இருந்தாலும் அதை பிடிச்சிட்டு வந்து முன்னாடி வச்சுட்டு மற்றதெல்லாம் அப்படியே பின்னாடி கொண்டு போய் சேர்த்துடுங்க சார். இதுதான் சார் பி வெர்பு. ஆர், இதை தவிர மற்றது எல்லாமே பின்னாடி அப்படியே கொண்டு போய் சேர்த்துக்குவோங்க சார். ஆர் யூ ஸ்லீப்பிங். இது கொஸ்டின் மார்க்ன்றதுனால எண்டில் ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டால் we are getting a yes or no type question. நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாயா, ஆர் யூ ஸ்லீப்பிங் வந்துச்சு பாருங்க. அப்போ இதிலிருந்து நாம் இதை கொண்டு வரும்போது டைரக்டா நாம் அப்படியே கொண்டு வரல, ஈஸியான வழி, தவறில்லாம வழி வரணுன்றதுக்காக என்ன செஞ்சிருக்கோம், இதோட ஸ்டேட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் நாம் உருவாக்கிட்டோம். அதில் இருக்கக்கூடிய பி வெர்பை முன்னாடி கொண்டு வந்துட்டோம். we are getting a right yes or no type question. are you sleeping? இதுதான் சார் இது நம்ம உருவாக்குனது. இதுக்கு பாருங்க, ஆன்சர் வந்தாங்க ஒன்று எஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும், இல்லை அப்படின்னாக்கா நோ அப்படின்னு ஆரம்பிக்கும். இப்போ இதில் பாருங்க ஒரு சின்ன மாற்றத்தை செஞ்சு பார்க்கலாம். நீ அப்படின்றதுக்கு பதில் ரவி ரவி தூங்கிக் கொண்டிருந்தானா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் நான் மாற்றிருக்கேன் பாருங்க. ரெண்டு இடத்துல மாற்றத்தை உருவாக்கிட்டேன். இந்த மாற்றம் நமக்கு என்னத்தை பிரதிபலிக்குது அப்படின்னா, கொண்டு இருந்தானா, அது என்ன சொல்ல வருதுனாக்கா, இது பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றது நமக்கு காட்டு. பாஸ்ட், பாஸ்ட்ல கண்டினியூஸ். தூங்கிக் கொண்டிருந்தானா தொடர் இறந்த காலம் இதை காட்டுது. தொடர் பாஸ்ட் கண்டினியூஸுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும், இதுக்குள்ளார அது அமைஞ்சிருக்கு. இப்போ பாருங்க, ப்ரெசன்ட் போது ஆறு போட்டோம், பாஸ்ட் அப்படின்னும் போது நம்ம மாற்ற வேண்டியதுன்னா ஒன்று அதுக்கு வாஸ் வரும், இல்லைனாக்கா வேற வரணும். அப்போ யூ வந்திருக்கு, அப்போ யூ வாஸ் ஸ்லீப்பிங்னு வராது, யூ வேர் ஸ்லீப்பிங். ரவி தூங்கிக் கொண்டு இருந்தான், யூ வேர் ஸ்லீப்பிங். இதுதான் அதுல கிடைச்ச செய்தி வாக்கியம். இப்போ நம்மளோட ஃபார்முலா என்ன சொல்லுது பாருங்க, செய்தி வாக்கியத்தில் இருக்கக்கூடிய பி வெர்பை கண்டுபிடிங்க, அதை பிடிச்சி முன்னாடி இழுத்துட்டு போங்க. யூ ரவியா இங்க மாறுது. ரவி அப்படின்னு வரும்போது நமக்கு இந்த இடத்துல வாஸ் வேர் ரெண்டுல எது எடுத்துக்கோம்னா ரவி வாஸ் எடுத்துக்கோம். ரவி வாஸ் ஸ்லீப்பிங், ரவி தூங்கி கொண்டு இருந்தான், அது செய்தி வாக்கியத்தை உருவாக்கி இருக்கோம். அது கொஸ்டின் வாக்கியம் வரும்போது இந்த வாஸ் என்ன ஆகுதுன்னா அப்படியே முன்னாடி போயிடும், மற்றதெல்லாம் அப்படியே இணைத்து எழுதப்படும். இப்போ பாருங்க, வாஸ் ரவி ஸ்லீப்பிங். கேள்வி வந்துச்சு பாருங்க, ரவி தூங்கிக் கொண்டு இருந்தானா, வாஸ் ரவி ஸ்லீப்பிங் வந்துருச்சு. பதில் எஸ்ல தான் இருக்கிற, எஸ் ரவி வாஸ் ஸ்லீப்பிங் அப்படின்னு வரலாம், அல்லது நோ ரவி வாஸ் நாட் ஸ்லீப்பிங். அந்த நெகட்டிவ் கொண்டு வரது பின்னாடி பார்க்கணும். அப்போ ரவி தூங்கி கொண்டிருந்தானான்றத நம்ம முதல்ல அதோட ஸ்டேட்மெண்ட் செய்தி வாக்கியமா ரவி வாஸ் ஸ்லீப்பிங் மாத்திட்டு அதில் இருக்கக்கூடிய பி வெர்பை முன்னாடி தூக்கிட்டு போய் போட்டோம்னா we are getting a yes or no type question sentence. இதை தான் நம்ம உருவாக்கிருக்கோம். இதிலே பாருங்க,
பவிக்கு பதில் நம்ம வேற ஏதாவது நம்ம கொண்டு வரலாம். they அவர்கள் தூங்குவார்களா, அவர்கள் தூங்குவார்களா, இதுதான் வந்து கேள்வி. இதுல பாருங்க, தூங்குவார்களா அப்ப செயல் வந்து எதிர்காலத்துல நடக்கிறது சம்பந்தமா போகுது அப்படின்னா இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஃபியூச்சர். பாஸ்ட்ல நினைவாச்சு, ஃபியூச்சரா மாறிடுச்சு. ரைட். தூங்குவார்களா, தூங்கிக் கொண்டிருப்பார்களா, அவர்கள் தூங்கிக் கொண்டிருப்பார்களா, கொண்டிருப்பார்களா, அவர்கள் தூங்கிக் கொண்டிருப்பார்களா, ஃபியூச்சர் ஆகி போச்சு, தூங்கிக் கொண்டிருப்பார்களா. அந்த தொடர் பாருங்க, கண்டினியூஸ் காட்டுது. ஃபியூச்சர் கண்டினியூஸ் அப்படின்னாக்க நமக்கு வந்து கண்ண மூடிக்கு நமக்கு ஞாபகத்தில் வர வேண்டிய விஷயம் ஒரு ஷெல்லோ வில்லோ வந்து நம்ம உள்ளார இணைக்கணும்னு அர்த்தம். இப்போ பாருங்க, அவர்கள் அப்படின்றது நமக்கு தெரியும் இங்கிலீஷ்ல தே. தே அப்படிங்கிறது வந்து தேர்ட் பர்சன் ப்ளூரல், அப்போ அதுக்கு வில் அப்படின்னு வரணும். பி வர்புக்கு ஃபியூச்சர் காட்டுறதுக்கு தனி வார்த்தை இல்லை, பி அப்படியே வந்து போய் ஆகாயம். தே வில் பி ஸ்லீப்பிங், அவர்கள் தூங்கிக் கொண்டிருப்பார்களா, அதான் இது சொல்ல வருது. இப்போ இதுல பாருங்க, இப்போ ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம மாற்ற போறோம். ஃபார்முலா படி இதில் இருக்கக்கூடிய இந்த பி வெர்பை அப்படியே முன்னாடி கொண்டு போய் நம்ம போட்டுட்டு will be there sleeping அல்லது be there will be. இதுல வந்து பெரிய மாற்றங்கள் வந்து நாம வந்து பண்ணணும்ன்றது அவசியம் கிடையாது. இப்போ நம்ம ரெண்டுமே சேர்த்து அந்த இடத்துல ஒரு வர்போட பணியை செய்து அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்படியே நம்ம கொண்டாந்து உள்ள மாத்திட்டோம். will be there sleeping, அவர்கள் தூங்கிக் கொண்டிருப்பார்களா, இதுதான் இதுக்கானது. இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம இதுவரையும் பார்த்தது எல்லாமே இந்த ஃபார்முலா நாலாவது ஃபார்முலாவை பயன்படுத்தி மாற்றத்தான் பார்த்துருக்கோம். இந்த முதல் 3 ஃபார்முலா இருக்கு பாருங்க, அதை பயன்படுத்தி பார்க்கல. அதை பார்க்கறதுல ஒரு சின்ன விஷயம் நாம வந்து தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பி வெர்ப் நமக்கு இப்போ நினைவுக்கு வரணும். பி வெர்ப்ல பிரசன்ட், ஆம், இஸ், ஆர், பாஸ்ட், வாஸ், were. have-ல have, has, இது வந்து present. past வந்து had. be வந்து have ஒன்று, இதுக்கு அடுத்தது இன்னும் ஒன்று இருக்கு. இதெல்லாமே மாடல் ஆக்சிலரிஸ் அப்படின்னு சொல்றது. do, do-ல present, do, does. past tense அதுல did. இந்த விஷயங்கள் அப்ப நமக்கு தேவை. இவற்றை வைத்து தான் அதை நம்ம செய்ய போறோம். அதுபடி பாருங்க, அந்த சிம்பிள் 1வது ஃபார்முலா பயன்படுத்தி நீ செல்கிறாயா, செல்கிறாயா, நீ செல்கிறாயா. இப்ப பாருங்க, செல்கிறாயா அப்படிங்கிறது வந்து செல்றதை பத்தியே சொல்றதுனால நிகழ்காலம். சென்று கொண்டிருக்கிறாயான்னா கண்டினியூஸ் இல்ல, செல்கிறாயா அப்படின்னு சொல்றது நிகழ்காலம். இது வந்து சிம்பிள் பிரசன்ட். அது நான் தெரிஞ்சுக்கிறது இது சிம்பிள் பிரசன்ட். சிம்பிள் பிரசன்ட் ஃபார்முலா s plus v apostrophe s. அப்ப இதுல இருந்து செய்தி வாக்கியத்தை நாம உருவாக்கலாம். you அப்படிங்கிறது you செல்றதுக்கு go,
தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால் மட்டும் verb தன் கூட எஸ் அல்லது இஎஸ் சேர்த்துக்குன்னு சொன்னோம். இங்கே வந்து இது வந்து செகண்ட் பர்சன் வருது, அதனால யூ கோ மட்டும் தான் வருது, எஸ் அல்லது இஎஸ் எனக்கு தேவையில்லை. இதான் வந்து இதுலேருந்து நம்ம கிடைச்ச ஸ்டேட்மெண்ட் அல்லது செய்தி வாக்கியம். இதுலேருந்து தான் நம்ம கொஸ்டின் மாற்ற போகிறோம். சார் இங்கே பாருங்கள், நமக்கு பி வெர்பே இல்லை, நம்ம இந்த ஃபார்முலா அப்படி மாற்றினா பி வெர்பை முன்னாடி கொண்டு வரணும்னு சொன்னோம். ஆனால் அந்த பி வெர்பே இல்லையே சார், இதுக்கு எப்படி சார் வந்து நம்ம மாற்றுறது? அதுக்கு தான் சார் இந்த ஒரு டேபிள் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க. இந்த டூ அதில் வந்து ப்ரெசன்ட் வந்து டூ ஒன்று, டஸ் ஒன்று, பாஸ்ட் டென்ஸ் வந்து டிட் ஒன்று இருக்கு பார்த்தாங்களா. பி வெர்ப் அந்த இடத்துல இல்லைன்ற சூழ்நிலை வரும்போது தான் இது நமக்கு பயன்படும். ப்ரெசன்ட்னா டூ அல்லது டஸ்ஸை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். டஸ்ஸை எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா, ஏற்கனவே ஃபார்முலாவில் வந்து அப்பாஸ்டபி எஸ் அல்லது இஎஸ் எதுக்கு வரும்? தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்தால் வர்பு தன் கூட எஸ் அல்லது இஎஸ் சேர்த்துக்கணும்னு சொன்னோம். அதை தவிர மற்றதுக்கெல்லாம் வர்பு அப்படியே வரும்னு சொன்னோம். இப்போ அதையே அப்ளை பண்ணி பாருங்க. இவங்க ஒரு செகண்ட் பர்சனுக்கு வந்து எஸ் அல்லது இஎஸ் கூட சேராது. எஸ் அல்லது இஎஸ் சேராதுன்னா நீங்கள் என்ன இருக்கு பாருங்க, இந்த டூவை நம்ம அதுக்கு மேல் பயன்படுத்திக்கலாம். பி வெர்பு நம்மகிட்ட இதில் இல்லை, பி வெர்பு இல்லை அப்படிங்கிறதால நம்ம என்ன செய்கிறோம், அந்த இடத்துக்கு இந்த டூவை வந்து நம்ம கொண்டு வரோம். டூ டூ மிச்சம் இருக்கு பாருங்க. இந்த மிச்சம் இருக்கக்கூடியது அப்படியே இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். டூ யூ கோ ஒரு கொஸ்டின் மார்க். இதுதான் சார் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஒரு எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் உருவாக்குறதுக்கான மெத்தடு. இதுக்கு பாருங்க, இந்த பி வெர்ப் வந்து இதுல டைரக்டாக இல்லை, பி வெர்ப் டைரக்டா இல்லை அப்படின்ற சூழ்நிலை வரும்போது அதுக்கு வந்து ஆக்சிலரி வெர்ப். எப்போ வந்து ஒரு பி வெர்ப் இல்லையோ அந்த இடத்துல நமக்கு ஆக்சிலரி வெர்ப் நாம் வந்து அதுக்கான ஆக்சிலரி வெர்பை எடுத்து பயன்படுத்திக்கணும். அதுக்கு இங்க பயன்படக்கூடியது இந்த டூ, டஸ், டிட். இதே வந்து யூக்கு பதில் வந்து ஹீயோ, சியோ, இட்டோ வந்திருந்தா இந்த டூக்கு பதில் டஸ்ன்னு வந்திருக்கும். ஏன்னாக்கா தேர்ட் பர்சன் சிங்குலர், இவங்க வந்து செகண்ட் பர்சன் அப்படின்னால டூ யூ கோ. இதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா நீ செல்கிறாயா. இதே பாருங்க, நீக்கு பதில் மணி, மணி செல்கிறானா அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. மணி தேர்ட் பர்சன் சிங்குலர், தேர்ட் பர்சன் சிங்குலர் பி வெர்ப் இல்ல. அப்ப டூ, டஸ், டிட் வந்து ஏதாவது ஒண்ணு நம்ம பி வெர்புக்காக கொண்டு வரணும். தேர்ட் பர்சன் சிங்குலர் இருந்தாக்கா எஸ் அல்லது இஎஸ் சேர்த்தோம். அப்போ அதை சேர்த்தது என்ன இருக்குனாக்கா டஸ், டஸ், யூ, யூ போயிடுது, யூ போயிட்டு நமக்கு என்ன இருக்கு மிச்சம்? டஸ் மணி கோ, டஸ் மணி கோ, மணி செல்கிறானா. இதுதான் சார் வந்து இந்த மெத்தட்ல ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்றதுன்றது. இதே செல்கிறானாக்கு பதில் பாஸ்ட் டென்ஸ்ல கொண்டு போலாம். மணி சென்றானா அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். சென்றானா பாஸ்ட் டென்ஸ் ஆயிடுச்சு. இங்க தனியா வந்து இதுல வந்து பி வெர்ப் கிடையாது. அப்ப நம்ம கொண்டு வர வேண்டியது ஒரு டூ அல்லது டஸ், டிட்ல இருந்து ஒன்று கொண்டு வந்தா தான் நம்ம இந்த கேள்வியை மாற்ற முடியும். பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு என்ன கையில் இருக்கு அப்படின்னு பார்த்தானாக்கா டிட் இருக்கு. அப்ப டஸ்க்கு பதில் டிட், டிட் மணி கோ. இங்க மிச்சம் என்ன இருக்கோ அதை அப்படியே தான் நம்ம கொண்டு வந்து போடுறோம். மணி சென்றானா அப்படின்னு வந்து பார்த்தாங்களா, இதுல வந்து மணி இந்த கோ வராது, மணி வெட்டுன்னு வரும். மணி சென்றான் அப்படின்னாக்கா மணி வெட்டுன்னு வரும். அப்ப பாருங்க, இதுல இருந்து பிரிஞ்சு டிட் பாஸ்ட் டென்ஸ் அங்க தனியா அங்க வந்துருச்சு அப்படின்னா மிச்சம் அப்படியே அங்க கொண்டு வரக்கூடாது. இது பாஸ்ட் டென்ஸ் பிரிஞ்சு அது குறித்து அங்க போயிடுச்சுன்னா மிச்சம் வந்து பிரசன்ட் வடிவம் தான் அங்க வரும். அதான் இது வந்து கோ வந்திருக்கு. மற்றெல்லாம் எக்ஸ்ட்ரா எடுத்து போடணும்னு சொன்னோம். ஆனா இந்த இடத்துல வந்து இந்த கவனத்தை வச்சுக்கோங்க. அப்படியே தூக்கி நம்ம வெண்ட் அப்படின்ட்டு இந்த இடத்துல போட்டோம்னா தப்பாயிடும். என்ன காரணம், இது இருக்கக்கூடிய அந்த பாஸ்ட் தான் பிரிச்சு இங்க போயிடுச்சு. டிட் அப்படின்னு பிரிஞ்சு போச்சு, மிச்சம் இருக்கிறது போடு. டிட் மணி கோ, இதுக்கு ஆன்சர் எஸ். மணி வெண்ட் அப்படின்றது ஆன்சர் ஆகும். இதுல பாருங்க ஃபியூச்சர்
மணி செல்வானா செல்வானா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்ப அதுக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க எதிர்காலத்தை காட்டுறது. மணி தேர்ட் பர்சன்ல வருது. மணி வில் கோ அப்படின்னு வரும். மணி வில் கோ. இப்ப இங்க பாருங்க, இதுல பி வெர்ப் ஏதாவது இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சிங்கனாக்கா ஒரு பி வெர்ப் இருக்கு பாருங்க. இந்த பி வெர்ப் அப்படியே முன்னாடி கொண்டு வந்துடுறோம். வில் மணி கோ முடிஞ்சு போச்சு. பி வெர்ப் வராதது ரெண்டே ரெண்டு இடங்கள் தான் பி வெர்ப் வராது. ஒன்று வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பி வெர்ப் வராது. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்தும் போது பி வெர்ப் வராது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தும் போது பி வெர்ப் வராததுனால நம்ம டூவோ டஸ்ஸோ வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பயன்படுத்தும் போது பி வெர்ப் வராது. அப்போ வர்புக்கு நம்ம டிட் எடுத்து பயன்படுத்திட்டு வர்போடைய நிகழ்காலத்தை வடிவத்தில் நம்ம மாற்றி வச்சுக்கணும். இந்த ரெண்டையும் செஞ்சுட்டோம்னா நம்ம எந்த விதமான எஸ்ஆர் நோ டைப் கேள்வியையும் இது போல எளிதாக உருவாக்கலாம். இதை உருவாக்கணும்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் வந்து உருவாக்க தெரியணும். அதில் தான் எஸ்ஆர் நோ டைப் நம்மளால உருவாக்க முடியும். அப்போ ஏற்கனவே நீங்கள் நிறைய ஸ்டேட்மெண்ட் செய்தி வழக்குங்கள்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறீங்க. நான் ஏற்கனவே கொடுத்த அந்த 30 பயன்படுத்தி அந்த உருவாக்கின செய்தி வாக்கியங்களுக்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த மெத்தடை பயன்படுத்தி அதுலேருந்து வந்து ஒரு எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டினா ஒவ்வொன்றுலேருந்து ஒரு கொஸ்டினை உருவாக்குங்க. ஏற்கனவே ஒரு 1000 சென்டென்ஸ் உங்கள் கையில் இருக்குது. அந்த 1000 சென்டென்ஸுக்கும் எப்படி கொஸ்டின் உருவாக்குது அப்படின்றத நீங்கள் உருவாக்கி பயிற்சி எடுத்துட்டாங்கன்னா இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு மறக்காது. இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்தையும் நம்ம மறந்துடணும். என்ன காரணம், யார் இதெல்லாம் மறக்க சொல்கிறோம்னா இதெல்லாம் மறக்காமல் நீங்கள் இதே மைண்டுக்குள்ளார ஞாபகம் செஞ்சுட்டு தானே உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணோம். நாங்கள் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் உங்களை ஞாபகம் வச்சுக்க சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்முலா 6b + etc. இது எதுக்கு அப்படின்னா எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டினை கிரியேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா 6b + etc. இதை தவிர இந்த வகுப்புல நீங்க மற்ற கற்ற விஷயங்களை மறந்து விடலாம். மறந்து அதோட விட்டுறாதுங்க. ஏற்கனவே உருவாக்கின ஸ்டேட்மெண்ட்டுக்கெல்லாம் இதை போல கொஸ்டினை உருவாக்கும். கொஸ்டினை உருவாக்கும் போது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். இன்னொரு முறை வீடியோவை போட்டு நீங்கள் பார்க்கலாம். எந்த இடத்துல எப்படி நம்ம வந்து தவறு பண்ணுவோம், எந்த இடத்துல கவனமாக இருக்கணுன்றதெல்லாம் உங்களுக்கு அப்போ தான் தெரியும். அந்த தவறுகளை எல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணுங்கன்னா எப்போதுமே உங்கள் மைண்ட்லேருந்து இது அகலாது. அது அகலாது இருக்கிறவருங்க உங்களால் சரியான ஆங்கிலத்தில் கேள்விகளை உருவாக்க முடியும். நன்றி. அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.